ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சண்டே சமையல் விலாகோட ரெசிபீஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து சிந்தாமணிக்கு வந்து நான் போன்லெஸ் சிக்கன் எல்லாம் எடுத்து இன்னும் கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணி அதில் இஞ்சி பூண்டும் மஞ்சத்தூளும் போட்டு பிரட்டி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டு தாளித்து சின்ன வெங்காயம் நிறைய போட்டு கொஞ்சமாக வரமிளகா போட்டு நம்ம ஊற வச்சுருந்த சிக்கனையும் வந்து அதில் போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஊற வைக்கும்போது கொஞ்சம் லெமனும் வந்து நான் சேர்த்துருந்தேன். நல்லா தண்ணியே ஊற்றாமல் அதிலே மூடி போட்டே வந்துட்டு சிந்தாமணி வந்து குக் பண்ணணும். வறுவலுக்கு பார்த்திங்கன்னா எப்பவும் போல் சின்ன வெங்காயம் நிறைய போட்டு தக்காளி வந்து ஒரே ஒரு தக்காளி போட்டு சிக்கன் மசாலாவும் மல்லித்தூள் மட்டும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஸ்பைசஸ் எல்லாமே போட்டுட்டு கொஞ்சமாக வெங்காயம் போட்டு தாளிச்சிருக்கேன். அது கூட இஞ்சி பூண்டும் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த சிக்கன் எல்லாமே எடுத்துகிட்டு அதையும் போட்டு அதுலேருந்து தண்ணி பிரிஞ்சு வர அளவுக்கு கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கணும். சிந்தாமணியில் வந்துட்டு நல்லா தண்ணியெல்லாம் வற்றி வந்துருச்சு. நான் கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்குன்றனால கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள் வந்து சேர்த்து நான் இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஃபுல்லும் நல்லெண்ணெயிலே பண்ணுறதுனால அவ்வளோவா காரம் தெரியாது. வறுவலுக்கும் வந்துட்டு அந்த மசாலா ஃபுல்லுமே அரைச்சிட்டு அதை வந்து சிக்கன் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து வெறும் மசாலாலே வந்து சிக்கன் வேக வச்சு எடுத்திருக்கேன். அப்படி பண்ணும்போது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இவ்வளோ சாப்பிடும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக தக்காளி ரசமும் வந்துட்டு சைட் பை சைட் வச்சுட்டோம். ஸோ இப்போ வறுவல் பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி சுண்டி சூப்பராக வந்து ரெடியாக இருக்குது. ரொம்ப கிரேவி மாதிரி வேணான்னு நினச்சோம்னா இந்த மாதிரி செஞ்சு பார்த்தோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ சண்டே சமையல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.